பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சுட்டு இருக்காங்க. அதையும் மாத்தி இருப்பாங்க. குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். அம்பேத்கருடைய சிலையை திறக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து தொடங்கி 3 நாட்களுக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள். அதுல முதல் நிகழ்ச்சியாக, சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக, அந்த அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியை ஆற்ற அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் அந்த கூட்டணி அமைச்சாங்க, இந்தியா கூட்டணி அமைச்சாங்க. ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39 தொகுதியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க. அதனால்தான் இப்ப மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு எங்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் மாத்தி இருப்பாங்க. அதற்கு தடை போட்டவர் நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழ்நாடு. அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். எனவே இங்கே அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு 8-9 மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல். மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் வெல்லும். அதில் முதல் தொகுதியாக இந்த கந்தரக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்று அந்த நம்பிக்கையோடு நம்முடைய முதலமைச்சர் சொல்றதுதான், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சிலை அமைப்பு குழுவினருக்கும் எழுச்சி தமிழர் அந்த திருமாவளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.